கொடை வள்ளல்கள் சிலர் எவ்வளவு கொடுத்தாலும் பிறருக்கு கொடுத்ததாக நினைக்க மாட்டார்கள். கொடுக்காமல் அவர்களால் இருக்க முடியாது. தங்கள் திருப்திக்காகவே கொடுப்பார்கள். அதுபோல் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுடைய நந்தனுடைய திருமகனே அறிவுருவாய் என்கிறாள். அதாவது கண்ணா உணர்வாய் என்கிறாள். எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி நீ காரியம் செய்யாவிட்டாலும் அதனால் வருத்தமும் நஷ்டமும் உனக்குத்தான் என்பதை உணர்ந்து கொள் என்று சர்வக்ஞனையும் உணர்த்தும் ஏற்றம் ஆண்டாளுக்கு. ஊற்றமுடையாய் பெரியாய் வேதங்களில் பேசப்படுகின்ற பிரமாண பிரசித்தியான திண்மையுடையவனே, அனாதியாய் உள்ள வேதமன்றோ உன் பெருமையையும் உன்னையும் உலகுக்கு காட்டி தானும் பெருமை பெறுகிறது. உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே, சாஸ்திரங்கள் மட்டும் கேட்டறிந்து போகாமல் சகல மனுஷர்களும் ஊனக்கண்ணால் காணும்படிக்க உலகிலே அவதரித்து பல்லாண்டுகள் நின்ற ஒளி ரூபமே, மனுஷ்ய சரீரியாய் அவதரித்த என்னுடைய பரத்வம் சௌலபியம் முதலிய கல்யாண குணங்களின் தேஜஸை ஒளியை மூடர்கள் அறிய மாட்டார்கள் என்று கிருஷ்ணனே கீதையில் சொன்னாரன்றோ. அப்படிப்பட்ட ஆயர்குல சுடரான உன்னை நாங்கள் போற்றியாம் வந்தோம். அதாவது உன்னை பணிந்து வந்தோம். புகழ்ந்தேலோ உனது பல புகழை பாடி வந்தோம். போற்றுவது என்பது வந்து அடிபணிவது, புகழ்வது என்பது கண்ணனின் அற்புத செயல்களை எடுத்து விரித்து பெருமையாக கூறுவது. அற்புதமாக சொன்னாய் குரேசா. வரவேண்டும் வரவேண்டும். நமஸ்காரம். தங்கள் வரவால் இவ்வில்லம் பாக்கியம் பெற்றது. வாருங்கள் சுவாமி. வணங்குகிறேன். குரேசா, உன் பாசுரத்தின் விளக்கத்தை கேட்டு பூரித்து போனேன். கண்ணனை பலவானாக புகழ்ந்தது பற்றி சொன்னாய். அதுபோல் உன்னையும் உன்னை பெற்ற உன் தந்தையாரையும் உன் விளக்கத்தை மெய்மறந்த சிறு குழந்தை போல் லயித்து கேட்டுக்கொண்டிருந்த உன் பாரியாள் ஆண்டாளையும் எவ்வளவு புகழ்ந்தாலும் தகும். வாசுதேவ குடும்பகம் என்பதற்கு உதாரணமாக இக்குடும்பத்தை சொல்லலாம் என்றால் அது மிகையாகாது. ஓர் ஆசானைப் போல் மிகவும் தெளிவாக உரைத்தாய் குரேசா. சுவாமி, உலகுக்கே ஆசானாக போகும் ஒரு பிள்ளையை ராமானுஜரை பெற்றவர் தாங்கள். இந்த கடையேனை பார்த்து ஆசானை போன்று என்று சொல்லலாமா? ஒத்த மனதுடையவர்களை நான் இரு உருவங்களில் காண்கிறேன். ஆம், அதுதான் உண்மை. முதலில் ஜலத்தை பருகுங்கள் சோமயாஜிகளே. ஆண்டாள், வேண்டாம். தங்களை இந்த நேரத்தில் சந்தித்தது மிகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. நம் கூரத்திற்கு அருகில் திருமால்புரம் கோயிலில் இன்று ஒரு ஹோமம். ஏற்கனவே ஏற்பாடாகியிருந்த பிரகஸ்பதிக்கு திடீரென்று வர முடியாத அசௌகரியம். அவர் அடியேனை அழைத்து வர ஆள் அனுப்பிவிட்டார். ஹோமம் நல்லபடியாக முடித்துவிட்டு இவ்வழியாக தங்களது அகத்திற்கும் வந்து உங்கள் அனைவரையும் பார்த்தும் விட்டேன். இந்நேரத்தில் அடியேன் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். அடியேன் சென்று வந்த அந்த கோயிலுக்கும் இங்கு தங்கள் அகத்தில் காணும் சூழலுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்கு குடும்பமே கோயிலாக காட்சியளிக்கிறது. இப்பொழுது நானும் ஒன்றை சொல்லியே ஆக வேண்டும். அடியேனின் அகமுடையாள் இவ்வுலகம் விட்டு சென்ற பிற்பாடு இவ்வகம் சற்று கலை இழந்துதான் காணப்பட்டது. இப்பொழுது ஆண்டாள் இவ்வகத்தின் மருமகளாக வந்து மீண்டும் குடும்ப விளக்கேற்றி இதை ஒரு கோயிலாக மாற்றியிருக்கிறாள் என்று சொல்லலாம். பெண்கள் குலமகளாய் அகத்தில் இருப்பதே லட்சுமி கடாட்சம் தானே? நிச்சயம் சுவாமி. தாங்கள் சொல்வதை அடியேன் மிகவும் ஆமோதிக்கிறேன். ஏசுமா, வணக்கம் ஏசுமா. என்ன கணக்கு பிள்ளை, இந்த நேரத்தில் ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க ஏசுமா, நம்ம கந்தனுடைய மாடு ராயப்பனின் வயலில் மேய்ந்து பயிரையெல்லாம் சேதமாக்கிவிட்டது. அதற்கு பிறகு ராயப்பனின் தடுப்பு வேலியில் மாட்டிக்கொண்டது. ராயப்பன் மாட்டை கட்டி போட்டுவிட்டு அவிழ்த்து விட மாட்டேன் என்கிறான். கந்தனோ
மாட்டை கொடு என்று அழுது புலம்புகிறான். மாட்டின் உடம்பில் வேலியின் முள் குத்தி ஒரே ரத்தம். ராயப்பன் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறான். நீங்கள் வந்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அங்கு இருப்பவர்கள் பிரியப்படுகிறார்கள். தந்தையே, நான் போய் பார்த்து பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க பார்க்கிறேன். இல்லை இல்லை, நானே செல்கிறேன். நீ வந்திருக்கும் நம் விருந்தாளியான சோமயாஜிகளை கவனித்துக்கொள். அம்மா ஆண்டாள் ஒரு சிறப்பு விருந்தினை ஏற்பாடு செய்துவிடு. தந்தையே, குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் கடந்து நீங்கள் செல்ல வேண்டுமா? நான் போய்விட்டு வருகிறேனே. அடியேனுக்கும் கூரேசன் சொல்வது சரி என்றே தோன்றுகிறது சுவாமி. இல்லை கேசவ சோமயாஜிகளே, நான் போவதுதான் சரி. அதற்கும் காரணம் இருக்கிறது. இப்பொழுது கணக்கப்பிள்ளை கூறியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதாவது மாடு வேலியில் அகப்பட்டு கொண்டு இரத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அல்லவா? என் பிள்ளையாண்டான் இப்பொழுது அங்கு சென்றால் அவ்வளவுதான். பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக மாட்டைக் கண்ட மாத்திரத்தில் மூர்ச்சித்து விழுந்து விடுவான். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? ஆம் சோமயாஜி அவர்களே, இந்த கூரேசன் சிறு உயிர்கள் துன்பப்பட்டால் சகிக்க முடியாத மென்மை கொண்டவனாக இருக்கிறான். இது அவனுக்கு சாதகமா அல்லது பாதகமா என்பதை நான் அறியேன். ஆனால் அது அவன் இயல்பு என்பதை மட்டும் நான் உறுதியாக சொல்வேன். இங்குள்ளவர்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். சரி சோமயாஜிகளே, நான் சென்றுவிட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன். சரி சுவாமி, ஆனால் அடியேனும் சீக்கிரமே புறப்பட வேண்டும். இல்லை சுவாமி, அதை நாங்கள் நிச்சயம் அனுமதிக்க மாட்டோம். சற்று முன்தான் வந்தீர்கள். இன்று இரவு இங்கு போஜனம் முடித்து நாளை காலை புறப்படலாம். இருக்கட்டும், மற்றொரு நாள் வந்து தங்குகிறேன். தகுந்த முன்னேற்பாட்டோடு நான் வரவில்லை. அதனால் என்ன சுவாமி, இங்கிருந்து ஆள் அனுப்பி தங்கள் அகத்திற்கு தகவல் சொல்லிவிடுகிறோம். தாங்கள் அவசியம் இங்கு தங்கிவிட்டு நாளைதான் புறப்பட வேண்டும். சரியாகச் சொன்னாய் ஆண்டாள். சோமயாஜிகளே, நாளை காலையில் புறப்படலாம். நான் இதோ சென்றுவிட்டு வருகிறேன். வாருங்கள் கணக்கு பிள்ளை. இப்பொழுதெல்லாம் பிரசாதம் என்றாலே பகீர் என்கிறது. அது எப்படி? நான் புடவைக்காரனிடம் கொடுத்த வளையல் திருக்கச்சி சுவாமிகளிடம் எப்படி போய் சேர்ந்தது? தஞ்சாவின் வளையல் விஷயத்தில் இந்த திருக்கச்சி எங்கிருந்துதான் முளைத்தாரோ? என்ன இது? கோயிலுக்கு வந்தும் பெருமாளை நினைக்காமல் அடியனை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. பெருமாள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பது போல நீங்களும் எங்கும் வியாபித்திருக்கிறீர்களே. உங்களை நினைத்தால் அந்த வரதனை நினைத்தது போல், வரதனை நினைத்தால் உங்களை நினைத்தது போல். நீங்கள்தான் அந்த வரதனிடமே பேசுபவராயிற்றே. அதனால் அவர் வேறு நீங்கள் வேறு என்று நான் என்றும் நினைத்ததில்லை. நானும் அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். என் கண்களுக்கு தென்பட மாட்டேன் என்கிறாரே. நம் கண்களுக்கு அவர் தென்படவில்லை என்றாலும் பகவான் நம் எல்லோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவரை பார்ப்பதற்கான கண்கள் நமக்கு வேண்டும். அந்த தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடியேனுக்கு அந்த தகுதி இருக்கிறது என்று சொல்ல வரவில்லை. அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியருக்கு அந்த தகுதி இருக்கிறது. அவரின் கட்டளைப்படிதான் அடியேன் வரதனுக்கு சேவை புரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆச்சாரியர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற தகுதியின் அடிப்படையில்தான் வரதனும் அடியேனுடன் பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்களும் ஒரு ஆச்சாரியரை தேடி பிடித்து சரணடைந்து விடுங்கள். அவர் சொற்படி கேட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தின் சட்ட திட்டங்களை முறையை கடைபிடித்து பகவானின் மீது அசைவற்ற பக்தியை செய்தால் நிச்சயம் ஒரு நாள் நீங்களும் அந்த வரதனை தரிசிக்கலாம். நம் பிறவியின் பயனையும் அடையலாம். அன்றாட வாழ்க்கைக்கு அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதில் எங்கிருந்து நான் ஆச்சாரியரை தேடுவது, வரதனை சந்திப்பது? ஆச்சாரியரை நீங்கள் தேடி போகவில்லை என்றாலும் அவர் என்றும் உங்களுடன் தான் இருக்கிறார். புரியவில்லையா? அனைவரின் ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக உறைந்து கொண்டிருக்கிறாரே அந்த பகவான், அவர்தான் நம் முதல் ஆச்சாரியர். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா செயல்களுக்குமே அவர்தான் சாட்சியாக இருக்கிறார். அதனால் அவர்தான் முதல் ஆச்சாரியர்.
பரமாத்மா மனசாட்சி. அதனால் பரமாத்மாவிற்கும் மனசாட்சிக்கும் வேறுபாடு இல்லை, இரண்டுமே ஒன்றுதான். நீங்கள் ஏதேதோ பெரிய தத்துவம் எல்லாம் பேசுகிறீர்கள். என் மூளைக்குத்தான் எதுவும் எட்ட மாட்டேன் என்கிறது. ஆனால் ஒன்று சுவாமிகளே, பரமாத்மா எப்படி சூட்சமமானவரோ அதே போல் தாங்களும் சூட்சமமானவர்தான். சுவாமிகளே, தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன சந்தேகம்? அது அது வந்து வெளிப்படையாகவே கேட்கலாமே, எதற்கு இப்படி வளையலை பற்றி தான். வளையலை பற்றி? பிரசாதம், அந்த பிரசாதம் எப்படி தங்கள் கைக்கு வந்ததென்று. எந்த பிரசாதம்? அன்று தஞ்சாவூரிடம் கொடுத்தீர்களே அந்த பிரசாதம். அந்த பிரசாதம் எப்படி புடவைக்காரனின் கைக்கு போனது? புடவைக்காரனா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லையே. புரியும்படி அடியேன் சொல்லட்டுமா? இந்த வளையல்களை வைத்துக்கொள், தயங்காதே, வருவதை விடாதே. இந்த ஊரில் இல்லாத நகைக்காரர்களா? யாரிடமாவது கொடுத்து இது காசாக்கிக்கொள். இந்த பெற்றுக்கொள், பிடி. ஸ்ரீபெரும்புதூர் கோவிலில் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றாரே சோமயாஜி சுவாமிகள், அவர் வீட்டில் இருந்துதான் சுவாமி. சோமயாஜியா? ஆமாம் சுவாமி. சோமயாஜி நகத்திலிருந்து யார் இந்த வளையல்களை உங்களுக்கு கொடுத்தார்கள்? அவர் வீட்டில் சீதன வெள்ளாட்டியாக ஒரு மாமி இருக்கின்றாரே, அவர் பெயர் கூட பட்டு, அவர்கள்தான் கொடுத்தார்கள் சுவாமி. இந்த வளையல்களை தயவு செய்து நீங்களே அவர்கள் வீட்டில் சேர்த்து விட வேண்டும். இப்பொழுது தலையை குனிந்து நிற்பதில் எந்த பலனும் இல்லை. அந்த புடவைக்காரனின் நல்ல மனம் அடியேனிடம் அந்த வளையல்களை கொடுத்துவிட்டு சென்றான். இதுவே இந்த விஷயம் வேறு யார் மூலமாவது சோமயாஜியின் காதுகளுக்கு சென்றிருந்தால். புரிகிறது சுவாமி, என் நிலை. உங்கள் நிலையை விடுங்கள், தஞ்சாவின் நிலையை நினைத்து பாருங்கள். உங்களை அங்கு கொண்டு சேர்த்தது யார்? தஞ்சாவின் தாயார் கௌசல்யா தானே? இதனால் இரு குடும்பத்தாருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு விடாதா? ராமானுஜன் தஞ்சாவின் வாழ்க்கையில் விரிசல் ஏற்படாதா? நீங்கள் செய்யும் தவறான செயலால் சின்ன சிறுசுகள் பிரியலாமா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இனி என்ன இருக்கிறது? தஞ்சாவின் நலன்தான் உங்கள் குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் இருக்க வேண்டும். இந்த சம்பவத்தை அடியேன் யாரிடமும் தெரிவிக்கப் போவதில்லை, தஞ்சா உட்பட. ஆனால் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன், அதற்காகத்தான் வந்தேன். இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும். இனியாவது மனம் திருந்தி நல்ல சிந்தனையோடு வாழுங்கள். பசுபதி. ஐயா. என்ன, அரைத்து விட்டாயா? அரைத்து விட்டேன் ஐயா. சரி, நான் சொன்னதையெல்லாம் சேர்த்து அந்தந்த அளவுப்படி சரியாக அரைத்திருக்கிறாயா? சரியாக அரைத்திருக்கிறேன் ஐயா. நல்லது. நான் சொன்னதையெல்லாம் நீ சேர்த்து அரைத்திருக்கிறாயா என்று ஒருமுறை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள். சரிங்க ஐயா. கருந்துளசி இலை, வில்வ இலை, வேப்பிலை, அருகம்புல், சிவனார் வேம்பு, கஸ்தூரி மஞ்சள் பொடி, ஓரிதழ் தாமரை பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டேனுங்க. சரி, அவைகளை எல்லாம் ஒரு குடுவையில் வழித்து போட்டுக் கொடு. சரிங்க ஐயா. இந்தாங்க ஐயா. ஐயா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொதுவா ஒரு மருந்தையும் அதுல சேர்க்க வேண்டிய மூலிகையும் சொல்லிடுவீங்க, நானும் அதை அரைச்சு கொடுத்துருவேன். நீங்களும் எந்த கேள்வியும் கேட்காம அதை வாங்கிக்கிட்டு போய் நோயாளிக்கு கொடுத்துருவீங்க. ஆனா புதுசா இன்னைக்கு இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்களே, வந்திருக்கிற நோயாளி உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா? எனக்கு மட்டுமல்ல, ஒரு காலத்தில் இந்த ஊருக்கே வேண்டப்பட்டவர். ஒரு ராணியாக நாட்டை ஆண்டவர். என்னது, நாட்டை ஆண்டவங்களா? ஆமாம். இந்த அளவுக்கு அக்கறை எடுத்து மருந்து தயாரிக்கிறீங்களே, அவங்களுக்கு நோய் முத்திடுச்சா? ஆமாம். என்ன நோய்? இரத்த புற்றுநோய். தாயே, மன்னிக்க வேண்டுகிறேன், சற்று தாமதமாகிவிட்டது. அதனால் என்ன?
நானே தாமதித்துதானே உங்களிடம் வந்திருக்கிறேன். இந்தாருங்கள் தாயே. தாயே, தங்களிடம் இதை தெரிவிப்பதற்கு எனக்கு சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் இதை மறைப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை. இப்படி வியாதி முற்றிய நிலையில் வந்திருக்கிறீர்களே என்று கேட்கப் போகிறீர்கள், அப்படித்தானே? தீர்க்க தரிசனமாக சொல்கிறீர்கள் தாயே. அது மட்டுமல்ல, தாங்கள் அரண்மனையில் இருந்த காலத்திலேயே அங்கு வந்து வைத்தியம் பார்த்த என் தந்தையுடன் நானும் அநேகம் தடவை அங்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கும் என்னை நன்றாக தெரியும். அப்படி இருக்கையில் நீங்கள் முன்னமே இங்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே இந்த வியாதியை குணப்படுத்திக் கொண்டிருக்கலாமே தாயே. ஆரம்ப நிலையில் அலட்சியப்படுத்துவதும் முற்றிய நிலையில் வேதனையின் தாக்கத்தால் பல வைத்தியர்களை தேடி அலைவதும் அனைவரின் இயல்புதானே. இதற்கு நானும் விதிவிலக்கல்ல. இருப்பினும் அனுபவிக்க வேண்டிய நோய் என்னும் பாவத்தை அனுபவித்து கழிப்பதுதானே பிராரத்த கர்ம வினையை தொலைக்க ஒரே வழி. தாங்கள் பல விஷயங்களை உணர்ந்தவர், தங்களிடம் மறைப்பதற்கில்லை. இப்போது நான் தயார் செய்து வந்திருக்கும் இந்த மருந்து ஒரு வியாஜியம்தான், சம்பிரதாயத்திற்காகத்தான். நோயின் ஆரம்ப நிலை என்றால் நிச்சயம் குணப்படுத்தும். ஆனால் புரிகிறது வைத்தியரே. எதையும் கேட்டு அதிர்ச்சி அடையும் நிலையில் நான் இல்லை. இல்லை தாயே, நான் தெரியும். எந்த நேரமும் எனக்கு மரணம் சம்பவிக்கும் என்பீர்கள். அவ்வார்த்தை என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்காது. காரணம், இதைவிட ஒரு அதிர்ச்சியான செய்தியாக முன்பு என்னை பாணிக்கிரகணம் செய்து சகதர்மனியாக்கி வாழ்வாங்கு வாழ்ந்தவர் என்னிடம் தெரிவிக்காமலேயே சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு சென்று விட்டார். வியாதியின் வீரியம் அதிகமாகிவிட்டது போலிருக்கிறது. கர்மத்தை அனுபவித்துதானே ஆக வேண்டும். இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே நான் முதிச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது போலீஸ்காரன் வந்து ஆத்திலேயே விசாரணை பண்றான். தேவையா? எவ்வளவு அவமானமா இருக்கு.